Taste the Daily. Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நீ வலிமையாக ஸ்டாலினை எதிர்கொள்ளக்கூடியவன் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்றால் 23ஆம் தேதி மாநாடு நடந்தே தீரும். நீ விரும்பினால் அந்த பொட்டலில் நடத்துகிறோம், விரும்பாவிட்டால் எங்களுக்கு தெரிந்தபடி நடத்தி கொள்வோம். என்ன ஒன்று தூக்கி உள்ளே வைத்து விடுவாயா? என்ன 1.5 லட்சம் பேரையும் வச்சிருக்கிறாயா சிறை முழுவதுக்கும் செய்து விடுவாயா? நீ சமூக வலைதளத்துல பேசுறவங்க விஜய் மட்டும் என்ன யோக்கியமா? ஒரு விஜய் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு டிக்கெட் விலை எவ்வளவுக்கு விற்குது, அவர் மேல இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தது, லண்டன்ல முதலீடுகள் இருக்கு அப்படின்னு அவர் மேல இப்ப வரதுக்கு முன்னாடியே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. இதுதான் பேசுவார்கள். இது எம்ஜிஆரை பார்த்து பேசப்பட்ட பேச்சுக்கள் தான். இது ஒன்றுமே புதிதில்லை. இப்பொழுது 20-25 வருடத்துக்கு முன்பு திமுக என்ன செய்தது என்பதை மறுபடியும் பழைய முரசொலியை பார்த்து தெரிந்து கொண்டு இப்பொழுது மறுபடியும் பேசுகிறார். ஆனால் எம்ஜிஆர் வலிமையை மெய்ப்பித்தார். இவர் எவ்வளவுக்கு நிற்கிறார் என்பதை இவர் காட்ட வேண்டும். ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழகற்பை அவர்கள். வணக்கம். விஜய்க்கு கொடுக்கப்படக்கூடிய நெருக்கடி அப்படி எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. குறிப்பா அதாவது அவர் சிறுபான்மை வாக்குகளை எடுத்து விடுவார் அப்படிங்கிற பயமா, இல்ல உதயநிதிக்கு அவர் பிரச்சனையா இருப்பார் அப்படிங்கிறது பயமா, இல்ல இளைஞர்கள் அவர் பின்னாடி போயிடுவாங்க பயமா? எல்லாம் ஒரு பேச்சு கிடையாது. திமுகவுக்கே அவர் threatened to DMK itself. அது ஒரு பெருசாக தெரியவில்லை. உதயநிதிக்கு என்ன இருக்குது? ஒன்றும் பேச தெரியாது. சனாதனம் என்று சொன்னார். நாளைய தலைவர் அவர் தானே திமுக. நாளைய தலைவர் ஓடாது. இந்த ஸ்டாலின் காலத்தோடு திமுக முடிந்து விடும் என்பது என்னுடைய கருத்து. தாக்கு பிடிக்க மாட்டார். இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிற வெறுப்பு திமுகவை வீட்டுக்கு அனுப்பும். இவர்கள் என்ன கணக்கெடுத்து 10% தான் அவர் வாங்குவார் என்று சொன்னால் 10% வாங்குவது போலத்தான் உங்களுடைய நடவடிக்கை அமையும் என்றால் அப்படித்தான் அமையும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நல்ல கொள்கைகளை ஊன்றி நல்ல வரிசைகளை தலைமை வரிசைகளை உண்டாக்கி எல்லாவற்றையும் நீ செய். ஊக்கமாக நீ முதலிலே ஊக்கமானவன் என்பது இந்த மாநாட்டை எய்த்து சரி நான் சொன்ன யோசனையை நீ செய்து பார்ப்போம். ஒரு மாதிரி மாநாடு நாங்கள் கலெக்டருக்கு கணக்கு கொடுக்க ஒரு மாதிரி மாநாடு நடத்துகிறோம். அவர்கள் எவ்வளவு பேர் வருவார்கள் என்று விடாமல் கேட்கிறார்கள். முதியோர்கள், பெண்கள், எனக்கு கணக்கு தெரியவில்லை. நாற்காலியெல்லாம் போடுவதற்கு எனக்கும் கணக்கு தெரியவில்லை. ஆகவே நாங்கள் கலெக்டரிடம் கூடுகிறோம். அவர் கணக்கையெல்லாம் பார்த்து கொண்ட பிறகு மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கட்டும் என்று சொல்லி மாநாட்டுக்கு வருகிறாயோ இல்லையோ மாதிரி மாநாட்டுக்கு வா. மாநாட்டிற்கு நீ வராவிட்டால் பரவாயில்லை. அந்த மாவட்டமே 3 நாட்களுக்கு குலுங்கி போக வேண்டும். அதுபோல் ஒன்று நடத்தி பிறகு கேள்வி கேட்பானா? அன்றைக்கே இவன் திமுகவை அகற்றுவதற்கு தகுதியுடையவன் என்று நினைப்பான். திமுக ஒரு அராஜகமான கட்சியை அகற்றுவதற்கு இவன் தகுதியுடையவன் என்று மக்கள் நினைப்பாங்க. நீ இப்படியே கோர்ட்டுக்கு போய் அதற்கு போய் இதற்கு போய் கணக்கு சொல்லி கொண்டு இல்லை நாங்கள் இத்தனை நாற்காலி போடுவதாக இருக்கிறோம். அப்புறம் கை வைத்த நாற்காலியா கை வைத்த வைக்காத நாற்காலியா என்று கேட்பான். எது வேண்டுமானாலும் கேட்பான். குழம்பு என்றால் சாம்பார் வைப்பாயா என்று கேட்பான். சாம்பார் என்றால் புளிக்குழம்பா என்று கேட்பான். ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பான். இதெல்லாம் ஒரு பேச்சா? நாற்காலி எத்தனை போடுவாய் என்று எந்த முட்டாள்தனமான அரசாங்கமாவது கேட்குமா? ஒரு புத்தி உள்ள ஒரு மந்திரி, ஒரு முதல் மந்திரிக்கு இந்த புத்தியெல்லாம் வேண்டாமா? தரையில் உட்கார்ந்து மாநாடு கேட்போம். உனக்கு என்ன வந்தது? இப்பொழுதே இவர் வீறு கொண்டால்தான் அந்த அரசாங்கம் பயப்படும். உன்னோடு கூடி சேரவர்கள் வருவார்கள். தாங்குவாய் நீ இரும்பு தூண். இரும்பு தூணின் மீது தான் ஏற்ற முடியும். தாங்குவாய், உன்னோடு நம்பி நிற்கலாம் என்கிற எண்ணமெல்லாம் வரும். கருத்துக்களை வலிமையாக வை. ஆட்சித்திறன் இல்லை. மால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லு. அப்புறம் ஊழல் என்ன இல்லை சொல்லுவதற்கு? இந்த பையன்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து மேட்டிங் ஷோ பார்க்க வைப்பதினாலே அரசு ஆட்சிக்கு விட முடியும் என்று நீ நினைக்கிறாய் என்றால், இந்த பையன்களுக்கு 1000, பெண்களுக்கு 1000, இந்த குடும்ப தலைவிக்கு 1000, அந்த குடும்பம் 10,000 ரூபாய் டாஸ்மார்க்கில் இழந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒவ்வொருத்தருக்கும் 1000. ஆனால் அவன் என்ன நினைப்பான் என்று அவர் நினைக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் என்றால், ஸ்டாலின் அங்கிள் நமக்கு பாக்கெட் எக்ஸ்பென்சஸ்க்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறார். நம்ம பெத்த அப்பன் தர்றானா? 10 ரூபா தர்றானா? கணக்கு கேட்குறேன். ஒரு 50 ரூபா கொடுக்குறேன் சினிமா பார்க்குறதுக்கு. 50 ரூபாய்க்கு டிக்கெட் எங்கே கிடைக்கிது? நம்ம ஸ்டாலின் அங்கிள் 1000 ரூபா கொடுக்குறாரு. நம்ம நோக்கம் தான் பிரியாணி சாப்பிடலாம், மேட்டி ஷோக்கு போகலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எனக்கு ஓட்டு போடுவான் என்று அவர் பேசுகிறார். நான் பேசவில்லை, அவர் சொல்லுகிறார். இதை வைத்தே வாங்கி விடலாம். எத்தனை லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்குறோம், எத்தனை பெண்களுக்கு கொடுக்குறோம்.
இது இந்த அரசியல் எவ்வளோ நாளைக்கு ஓடும் என்று பார்ப்போம். நீ மற்ற எல்லாவற்றிலும் ஏற்றுகிற சுமை, மின் கட்டணத்தின் மீது ஏற்றுகிற சுமை, மற்றவற்றிலெல்லாம் ஏற்றுகின்ற சுமை எல்லாம் சேர்ந்து உன்னை அமுக்கும். உன்னுடைய மால் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய எந்த கூறாவது வெளிப்படுமானால் அதனால் வருகிற நெருக்கடிகள், அதுதான் மக்கள். அரிசி கிடைக்கவில்லை என்பதுதான் 67 பக்தவச்சலத்தை அகற்றியது. அரிசி கிடைக்கவில்லை, பக்தவச்சலம் வீட்டுக்கு போய்விட்டார். இந்தி போராட்டம் இளைஞர்களிடையே ஒரு வீறு கொண்ட எண்ணத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது படையாக பயன்பட்டது. இந்த அரிசி பஞ்சம் என்பது மக்களை மாற்று சிந்தனைக்கு உள்ளாக்கியது. பக்தவச்சலம் வீட்டுக்கு போனார். அதற்கு பிறகு இன்றைக்கு வரையிலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியவில்லை. ஒரு தப்பு போதும், இதெல்லாம் இவர் 100 தப்பு செய்வார். இதுல RS பாரதி அவர்கள் பேர் குறிப்பிடாம இன்னைக்கு எல்லா நடிகர்களும் எம்ஜிஆர் ஆக முடியாது. 2 அமாவாசைக்கு எம்ஜிஆரை ஒப்புக்கொண்டாயா? 100 நாள் படம் என்றுதானே நீ எம்ஜிஆரை சொன்னாய். 2 அமாவாசைக்கு தாங்குறாரான்னு பார்ப்போம்னு விஜய சொல்றாரு. இது நீங்கள் விளக்கமாக பேசுகிற டயலாக்கு. எம்ஜிஆர் 100 நாள் படம் போல் 100 நாளைக்கு அரசியல் இருப்பார், அதோடு ஓடி விடுவார். அவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவருடைய ஆட்சி 100 நாள் தான் இருக்கும் என்று சொன்னார். 14 ஆண்டுகள் நீ தான் வெளியே இருந்தாயே தவிர அவர் வெளியே வரவே இல்லை. நீ 100 நாள் வெளியே இருக்கவில்லை, 14 ஆண்டுகள். ராமனுக்கு அப்புறம் வனவாசம் போன ஒரே ஒரு ஆள் கருணாநிதி தான். வனவாசம் போக வைத்தவர், அங்கே கையை மாறி இங்கே வனவாசம் போக வைத்தவர் எம்ஜிஆர். வெக்கம் இல்லாமல் பேசுகிறார். என்னமோ எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்று எம்ஜிஆருடைய புகழ் இப்பொழுது தெரிகிறதாக்கும், அப்பொழுது தெரியவில்லை. அது மாதிரி இவரும் வந்த பிறகு தெரிந்து கொள்வார். எனக்கு இவருடைய கட்சியை பற்றி ஒன்றும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான். ஏதோ அது எதுக்கு வரட்டுமே, வந்து கையை விரிக்கட்டுமே. அந்த கையில் ஒன்றும் இல்லையே, என்ன வெறும் சவ்வு முட்டாய் தான் வைத்திருக்கிறார், பாதாம் அல்வா வைத்திருப்பார் என்று நினைத்தோமே என்று திறந்த பிறகு பேசுவோமே. இப்போ என்ன வந்தது? நான் சொல்லுகிறேன், ஒன்றுமே தெரிவதற்கு முன்னாலே நீ தாங்க மாட்டாய் ஓடி விடுவாய். எம்ஜிஆரையும் இப்படித்தான் சொன்னீர்கள், நீங்கள் தான் ஓடினீர்கள். வருகின்ற மனிதன் கடைசியில் இன்னொரு 14 ஆண்டுகள் உங்களுக்கு பேரங்காலம் வரையிலும் வனவாசம் போக வைக்கலாம், யாருக்கு தெரியும்? ஆனால் நான் உண்மையிலே சொல்ல, எனக்கு தெரியாது இந்த கட்சி எவ்வளவுக்கு வலிமை பெறும், சிறப்பாக இருக்கும், இது ஆட்சியை மாற்றி விடுமா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அதற்குரிய வலிமையோடு போருக்கு வருகின்ற போது போருக்குரிய வலிமையோடு தான் நம்ம அதை எதிர்கொள்ள முடியும். அதனாலே மன ஊக்கத்தோடு இவனுக்கு அஞ்சாமல் தூக்கி எறிந்து கொண்டு அவன் போகின்ற வழியிலே நம்ம போய் அவன் கெஞ்சி மாநாட்டை நடத்து, நான் 2 மணி நேரம் டிராஃபிக்கை நிறுத்தி கொள்ளுகிறேன், அவன் கதற வேண்டும், எப்படியாவது பண்ணி விட்டு போ என்று அவனை கதற வைக்காமல் நீ கேள்விக்கு பதில் எழுதி கொண்டு பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி கோர்ட்டுக்கு போய் கொண்டு, கோர்ட்டு என்ன கோர்ட் அதுக்கு நாள் இருப்பான், பிறகு அவர் பதில் சொல்லுவான். ஏன் இவர் சொன்னதெல்லாம் நீங்களும் தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால் என்னென்று கூட கோர்ட்டில் கேட்பான். எனக்கு என்னவோ நீ வலிமையாக ஸ்டாலினை எதிர்கொள்ளக்கூடியவன் என்பதை நிலைநாட்ட வேண்டுமென்றால் 23ஆம் தேதி மாநாடு நடந்தே தீரும். நீ விரும்பினால் அந்த பொட்டலில் நடத்துகிறோம், விரும்பாவிட்டால் எங்களுக்கு தெரிந்தபடி நடத்தி கொள்கிறோம். என்ன ஒன்று தூக்கி உள்ளே வைத்து விடுவாயா? என்ன 1.5 லட்சம் பேரையும் வச்சிருக்கிறாயா? சிறை முழுவதுக்கும் ஆள் வைத்திருக்கிற, சிறை கட்டி வைத்திருக்கிறாயா? செய்து விடுவாயா நீ? அவ்வளவு வலிமையாக விஜய் எதிர்கொள்ளாவிட்டால் இந்த ஸ்டாலின் அரசை செய்ய முடியாது. அவங்க எல்லா குறுக்குத்தனமான சங்கதிகளும் செய்வார்கள். பணம் வைத்திருக்கிறார்கள், அதிகாரம் வைத்திருக்கிறார்கள், நியாய அநியாயமே தெரியாதவர்கள். அத்தகைய மனிதரிடம் போய் மோதுகிறாய். நியாய அநியாயம் தெரிந்தவனிடம் மோதலாம். ராஜாஜியிடம் பிள்ளையார் சிலையை போட்டு உடைக்கலாம், அவர் ஆடுக்கு அந்த பக்கம் திரும்பி கொண்டிருப்பார். ராஜாஜி காலத்தில் தானே பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைத்தார். ஒரு ஆளை கைது செய்யவில்லை. ஒரு ஆள், நான் சின்ன பையன் இதை வேடிக்கை பார்த்தேன். தீயணைப்பு நிலையத்துக்கு பக்கத்தில் அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் இருந்தார். அந்த பிள்ளையாரை திகாக்காரங்க கொண்டு போய் ஒரு கம்மாய்க்குள்ளே பதிச்சு வச்சுருங்க. பிள்ளையாரை காணும் இது 4 நாளைக்கு பேசிட்டு பிறகு பிள்ளையார் மறுபடியும் தண்ணி வற்றணுன்னு வந்துட்டார். ராஜாஜி சொன்னார், அது கடவுளை ஒழிப்பதற்கு பிள்ளையாரை ஒழித்தால் போதுமா என்று சொல்லிவிட்டு பேசாமல் இருந்து விட்டார். என்ன ரொம்ப அறிவாளி அவர். அதனாலே இதை பொருட்படுத்தவே இல்லை. ராமனை செருப்பால் அடித்தார் பெரியார், கருணாநிதி பயந்து விட்டார், இதனால் வாக்குகள் போய்விடும் என்று சொல்லி பயந்து விட்டார். ஆனால் ராஜாஜி பயப்படவே இல்லையே, கடவுள் நம்பிக்கை ஒழிந்து விடும் என்று அஞ்சவே இல்லை. அவர் இது இப்படி ஒன்று நடக்காது. அவர் ஒன்று சொன்னார், பாவம் பெரியாருக்கு செலவு ரொம்ப அதிகம் வரும், ஏனென்றால் கோயில் இதை எடுத்தால் நாம் கிரிமினல் வழக்கு தொடுத்து விடுவோம்,
இவர் சொந்தமாக ஒரு பிள்ளையாரை கல்லில் அடித்து கொண்டு வந்து உடைக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி இதுக்கு செலவு வேறு அவர்கள் செய்து இந்த காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் ராஜாஜி. அப்படியானால் நீ கோயிலுக்குள்ளே போனால் நான் பிடித்து உள்ளே வைத்து விடுவேன். இவர்கள் போகவில்லை. வீதியில் இருந்த பிள்ளையார்களை தானே உடைத்து கொண்டு வந்தார்கள். வீதியில் இருந்த பிள்ளையார் பாதி இவர்கள் கொண்டு வந்தது தான். அது பிள்ளையார் எதிர்ப்பை போட்டு காட்டினார்கள், ஏதாவது கீழே போட்டு உடைத்து. அதெல்லாம் இல்லை. ஆகவே சொல்லுகிறேன், நல்ல ஊக்கம் இவையெல்லாம் இருந்தால்தான் அரசியலில் இதுதான் சரியான. நீங்கள் யார்? உங்களை தழுவி கொண்டு நிற்பதற்கு நீங்கள் வலியவர்கள் தானா? உங்களை பின்பற்றி வரலாமா? நீங்கள் இந்த நச்சு சக்தியை அகற்றுகின்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் காட்ட வேண்டிய இடம் இந்த மாநாடு தான். இவர்கள் எதிர்த்து விட்டதினால், இல்லாவிட்டால் அது தானாக 10 தீர்மானம் போடுவீர்கள். உங்களுடைய அறிவார்ந்த உங்களுடைய கட்சி மனிதர்கள் பேசுவார்கள், வழக்கம் போல் முடிந்துவிடும். அது ஒன்றும் பெரிதாக இருக்காது. எவ்வளோ பேர் வந்தார்கள் 2 நாளைக்கு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்பொழுதுதான் உன்னை களத்திற்கு அழைக்கிறான் அவன். நீங்கள் யானைப்படை வைத்திருக்கிறீர்களை தூக்கி கொண்டு போங்கள், வானைப்படையை விரட்டி கொண்டு போங்க. இதுல அரசு செய்யறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்ற பேர்ல சமூக வலைதளத்துல பேசுறவங்க விஜய் மட்டும் என்ன யோக்கியமா? ஒரு விஜய் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவருடைய ஒரு டிக்கெட் விலை எவ்வளவுக்கு விற்குது, அவர் மேல இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தது, லண்டன்ல முதலீடுகள் இருக்கு அப்படின்னு அவர் மேல இப்போ வரத்துக்கு முன்னாடியே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. இதுதான் பேசுவார்கள். இது எம்ஜிஆரை பார்த்து பேசப்பட்ட பேச்சுக்கள் தான். இதைத்தான் பேசுவார்கள். எம்ஜிஆர் வருமான வரிக்கு பயந்துதான் கட்சியே ஆரம்பித்தார் என்று தான் கருணாநிதி சொன்னார். இது ஒன்றுமே புதிதில்லை. இப்பொழுது 20-25 வருடத்துக்கு முன்பு திமுக என்ன செய்தது என்பதை மறுபடியும் பழைய முரசொலியை பார்த்து தெரிந்து கொண்டு இப்பொழுது மறுபடியும் பேசுகிறார். அவ்வளவு. இதுல வேற எதுவும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் வலிமையை மெய்ப்பித்தார். அது அவருடைய இயல்பு. அவர் எப்பொழுதும் அவரை எதிர்க்க அவர் வீடு கொள்வார். வாலி மாதிரி அவர் எதிர்க்க வாலிக்கு எப்படி பாதி பலம் வருமோ எதிர்க்க வீடு கொள்வார் எம்ஜிஆர். பின்வாங்க மாட்டார். இவர் எவ்வளவுக்கு நிற்கிறார் என்பதை இவர் காட்ட வேண்டும். நன்றி சார். பழைய கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.